வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி எப்படி உருவாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஆப்செட் எப்படி உருவாச்சுன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ கட்டிங் மிஷின் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இது பாருங்க, இது பழைய, இது ஃபுல்லாக உட்டு தான். சரியா? கட்டிங் மிஷின் பழைய கட்டிங் மிஷின்னா ஃபர்ஸ்ட் ரெடியாக முதல்ல ரெடி பண்ண மாடல். இதில் இன்னொரு மாடலுக்கு அதை நான் காட்டுறேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட இங்கே வெயிட் ஜாஸ்தி, இந்த இடத்துல இந்த கணம் ஜாஸ்தி. இந்த லிவரை தூக்கும்போது மேலே ஏறிடும். இதில் பேப்பர் வைப்பாங்க. இப்போ ஒரு ரீம் 2 ரீம் அப்படிலாம் வைக்கிறது இல்லை. கம்மியான ஒரு 200 சீட்டுக்கு உள்ள அந்த மாதிரி தான் வைக்கிறது. வச்சுட்டு இந்த இது எடுத்துட்டீங்கன்னா இந்த வெயிட்டுக்கு கீழே இறங்க வருது. இந்த இதுக்கு பின்னாடி கத்தி இருக்கு. இந்த வெயிட்டுக்கு இறங்கும்போது அந்த பேப்பரை வெட்டும். திருப்பி தூக்குறது இந்த 2 மூலம் சுத்தும் போது ஆட்டோமேட்டிக் மேலே மாற வந்துடும். அந்த டைப் தான் இது. இது ஒரு மாடல். இது பாருங்க, இது ஒரு மாடல். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹேண்ட்ல சுத்தும் போது நம்ம பிளைடு மாதிரி இருக்கும். இது சுத்தம் ரீமு இதில் வச்சுட்டு இப்படி இழுக்கும்போது அந்த இது கட்டாயம் வரும். இதுவும் பழைய மாடல், ஆரம்பத்தில் உள்ள மாடல் தான். இது ஒரு டைப்பான மாடல், அது ஒரு டைப்பான மாடல். மோட்டருக்கு முன்னாடி உள்ள மாடல். மேக்ஸிமம் நம்ம மோட்டரு கரண்ட் வரதுக்கு முன்னாடி நம்மளோட இண்டஸ்ட்ரி டெவலப்ல தான் இருந்திருக்கு. இது அதுக்கு அடுத்த மாடல். இது பாருங்க, இது எப்படின்னா அந்த கத்தி அப் அண்ட் டவுன் டேரக்டா போயிட்டு டேரக்டா வரும். இந்த ஹேண்ட்ல சுத்தும் போது இந்த பெரிய கீரை வச்சு இந்த ரெண்டும் சுத்தும். இந்த ரெண்டு சுத்துறதுல இந்த இதை மட்டும் இறங்கும். குண்டு மேனுவலா இதில் வச்சு டைப் பண்ணிட்டு லிவர் சுத்தும் போதுன்னா இந்த கத்தி இப்படி இப்போ இருக்கிற எல்லா மிஷின் ஹைட்ராலிக் எல்லாமே கட்டிங் மிஷின் இப்படி சரிவா இறங்கி ஏறும். ஆனா இது அப்படி கிடையாது, டேரக்டா இப்படி இறங்கி ஏறும். இது ஒரு நிமிடம் வெட்டுறதா 2 வாட்டி 3 வாட்டி ரிவல்ஸ் எடுத்து தான் சுத்துறோம். ஏன்னா இந்த இதுல நானும் வேலை செஞ்சிருக்கேன். இதுல யாரெல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு 20 வருஷம் நல்லா இந்த மிஷின்லாம் இங்கே இருந்திருக்கு. நான் மதுரையில் வேலை பார்க்கும்போது இந்த மிஷினில் வேலை பார்த்துருக்கேன். சரியா? இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேலை செய்யறதுக்கு. இதுக்கு அடுத்த வந்த மாடல் தான் இது. இந்த டைப் இது கத்தி கிராஸா இறங்கிடும். இதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற மாடலுக்கு முன்னாடி. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது பாருங்க, பேக்கேஜுக்கு ஃப்ரண்ட் பேக் வர்றதுக்கு, குண்டுக்கு, லிவர் இது சுத்தினீங்கன்னா கத்தி கிராஸா இறங்கிட்டு திருப்பி ஏறும். அந்த மாதிரி இருக்கும். இதுல இருந்தா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஹைட்ராலிக் எல்லாமே இந்த மெத்தட் வச்சு தான் வேலை செய்யுது. இது ஒரு மாடல் பாருங்க, குண்டு இறக்கி. நம்ம இந்த மாடல் இப்போ கிடைக்குது ஆன்லைன்ல. இந்த லிவரை இறக்குனீங்கன்னா கத்தி இறங்கும், ஏறும். சின்ன சைஸ் மட்டும் இது கிடைக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஆப்செட் எப்படி உருவாச்சுன்றதை பார்ப்போம். சரியா? நன்றி.